காலையில் என்ன போதையா இவ்வளோ தூக்கம்? மணி 9:30 ஆகுது, இன்னும் தூங்கினுறேன். குடும்பத்தை விட்டுட்டு, ஃபேமிலியை விட்டுட்டு, குடியால் இந்த மீன்பாடி ஓட்டிக்கின்னு, இந்த மீன்பாடியில் கிடைக்கிற வருமானத்தை வச்சு குடிச்சிக்கின்னு சாப்பிட்டுக்கின்னு எங்கே இடம் கிடைக்குதோ அங்கே படுத்தும் போதை ஆகணும்னு படுத்துறது. இது தேவையா? இந்த குடியால் இந்த அவ்வளோ ஒரு மீன்பாடி சொந்தமாக கட்சிக்காரங்க யாரை கொடுத்துக்கிறாங்க, கட்சிக்காரங்க கொடுத்து மீன்பாடி வச்சுக்கின்னு ரோட்லேயே படுத்துன்னு, ரோட்லேயே வாழ்ந்துக்கின்னு, ரோட்லேயே குளிச்சின்னு, ரோட்லேயே எல்லா வேலையும் பண்ணுறீங்க. தயவுசெய்து குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரும் குடிக்காதீங்க. கஞ்சா போல பொருட்கள் யூஸ் பண்ணாதீங்க. குடி, கஞ்சா, அபின்னு இது போல் யூஸ் பண்ணுறவங்க குடும்பத்தை விட்டுட்டு இது போல் ரோட்டில் படுத்துக்கிறீங்க. செய்கிற தொழிலை சம்பாரித்து தேவையில்ல கெட்ட பழக்கம் யூஸ் பண்ணிவிட்டு இது போல் குடும்பத்தை இழந்துட்டு வாழணும்னு அவசியமே இல்லை. என்ன ஒரே பொண்ணாக சொல்கிறார் பார்ப்போம். காலையில் எழுந்துக்கிறாப்புல, வெடியாங்கட்டையும் குடிச்சிட்டு இருப்பாப்புல. இதே குடும்பத்தை விட்டுட்டு, ஃபேமிலியை விட்டுட்டு இதே போல் படுத்துன்னு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் சாமிங்களே, அன்பான அண்ணன், தம்பி, மாமன், மச்சான் அவங்க எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள். வாழ்க்கையில் நீங்கள் என்ன தவறுனா பண்ணலாம். குடி, கஞ்சா இதுபோல் ஆன்ஸு தடைப்பட்ட பொருள் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணால் நீங்களும் இது போல் ரோட்டில் படுகிற நிலைமை வரும். தயவுசெய்து உங்கள் காலை தொட்டு வணங்கி கேட்டுக்கிறேன். யாரும் இது போல் குடி தேவையில்லை, கஞ்சா, மாத்திரை, ஊசி இது போல் பொருட்கள் தேவையில்லாமல் யூஸ் பண்ணாதீங்க. தேவையில்லாதது குடும்பம் இருந்து குடும்பம் இல்லாமல் ரோட்டில் படுத்துக்கிறீங்க பாருங்கள். ரோடே கெதின்னு இருக்கிறீங்க. இதுபோல் ரோடே கெதின்னு இருக்கிறது நிலைமை என்னன்னா குடியால் தான். தயவுசெய்து குடியை நிறுத்துங்க. நன்றி, வணக்கம்.